Okay children, previous videosல வந்து பாத்தீங்கன்னா நம்ம chapter 1 rational numbers ஓட introduction videos எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். part 1, part 2 லாம் பார்த்திருக்கோம். அது எல்லாமே நீங்க watch பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து exercise வந்து watch பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு clear-ஆ understand ஆகும் concept என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து exercise start பண்ணலாம். exercise 1.1 question number 1. ஸோ இந்த சாப்டர் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்மால் சாப்டர் தான், ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. நம்ம இன்னைக்கு இந்த சாப்டரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். நேம் த ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ நமக்கு வந்து இங்கே ஒவ்வொரு இதுலேயும் வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் நமக்கு இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியுது. மல்டிப்ளிகேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இதுலேயும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்தோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம நேம் பண்ணணும். ஒவ்வொரு சம்லையும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஹிடன் ஆயிருக்கு, நம்ம தான் அதை நேமிங் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. -4/5 into 1 is equal to 1 into -4/5 is equal to -4/5. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பாருங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ஒரு ஈக்குவேஷன் தானே, ஈக்குவல் சிம்பிள் இருக்கு, ஈக்குவேஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா -4/5 into 1 போட்டிருக்காங்க. அதையே வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு 1 ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா -4/5 போட்டிருக்காங்க. பட் ரெண்டுக்குமே நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? -4/5 தான் வரும். கரெக்டாக 1ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு the சேம் நம்பர் தான் கிடைக்கும். அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்? இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ரோல் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி இது? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இது என்ன ப்ராப்பர்ட்டி? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. ஸோ நம்ம வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஏ அப்படின்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட 1 மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். A1s are A. அதே மாதிரி 1ஓட ஏ மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து என்னது? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுலேயே நமக்கு வந்து இங்கே ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அப்சர்வ் பண்ணி பாருங்க. -13/17 into -2/7 is equal to -2/7 into -13.